எவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட் சாமி. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. காட்டமே பூராமே மலங்காட்டுக்குள்ளேயே தான் போகுது. இந்த சாலை வனப்பகுதியில் இருக்கும் பழங்குடி இன மக்கள் சென்று வருவதற்கும் குந்தாவட்டத்திற்கு உட்பட்ட பூர்வீக மக்கள் அவசர தேவைக்கு சென்று வருவதற்கு மட்டும் அனுமதிக்கப்படுகிறார்கள். இச்சாலையில் வனவிலங்குகள் மற்றும் யானைகள் நடமாட்டம் இருப்பதால் முள்ளி பெரும்பள்ளம் பகுதி யானைகளின் வலசை பகுதியாக விளங்குவதாலும் மனித வனவிலங்கு மோதல் ஏற்படாமல் பொதுமக்களை காப்பாற்றிட சுற்றுலா பயணிகள் இச்சாலையை தவிர்க்க வேண்டும். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஏரியாவை வேலைக்கு வந்திருக்கிறேங்க. அத்திக்கடவை தாண்டி அந்தளவு கேரளாவுக்குள்ளே போக போகிறோம். வீடியோவை தவறாமல் பாட்டுவாங்க. இந்த வழியாக போகிறக்கு யாருக்குமே அலௌட் இல்லை. இது ஒரு நாங்கள் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி கவர்மெண்ட் வேலைங்கிறதுனால உள்ளே போயிட்டுருக்குறேங்க. வீடியோ கன்னியூவாக பாட்டுவாங்க. அத்திக்கடவு அப்புறம் அதுபோக அந்த ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிறதெல்லாம் காட்டிகிட்டு வந்திருக்குறேங்க. செக் போஸ்ட்டில் ஒரு என்ட்ரி போட்டு கிளம்பியாச்சுங்க. இல்லை ஹில்ஸ்குள்ளே தான் போகுது. மேலையும் யானையெல்லாம் வரும்னு வேறு சொல்லி விட்டுருக்குறாங்க. பார்த்து ஜாக்கிரதையாக போக சொல்லி. வண்டி லோடு அதிகமாக இருக்கிறதுனால இழுக்கிற கொஞ்சம் சிரமப்படுது. இந்த வழியில் போக்குவரத்தே இல்லைங்க. இந்த பக்கம் டூரிஸ்ட்டுக்குமே அலௌட் இல்லைன்னு தான் போர்டு வச்சுருக்காங்க. அந்தெல்லாம் தோட்டம் இருக்க மாட்டேங்குதுங்க. மலங்காட்டை தாண்டி நம்ம அந்தெல்லாம் இறங்கணும். அதே அப்பா பயங்கரமான ஃபாரஸ்ட். ஒரு ஏர்பின் ஏறிட்டோம். ரொம்ப டேஞ்சரான ரோடாக தான் தெரியுது. ஒன்றும் போக்குவரத்தே இல்லை. ஒரு ஆள் நடமாட்டங்கிறதே கிடையாதுங்க. இந்த ரோடு வந்துங்க காரமடையிலேருந்து உள்ளே வந்தோம்னாங்க வெள்ளியங்காடுலேருந்து மறுபடியும் ஹில்ஸ் ஏறி அந்தல போகுதுங்க. அத்திக்கடவு தண்ணி இங்கேருந்து எடுக்கிறதான் ஃபஸ்ட்டு பேச்சு. அந்த அத்திக்கடவு வழியை தான் நம்ம போக போகிறோங்க. முள்ளிங்கிற இடத்த தாண்டி தான் நம்ம போகணுங்க. நல்லா வியூ சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. மழை இல்லாதனால கொஞ்சம் பசுமை கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. வெய்ய காலம் காட்டிங்க. இல்லாட்டி இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்திருக்கு. பழங்குடி மக்களுக்கு மட்டும் போட்ட ரோடுங்களாமா. முன்னாடியே போர்டு அப்படின்னு வச்சுருக்குறாங்க. சுற்றுலா போகிறவங்களுக்கெல்லாம் இந்த ரோடு யூஸ் ஆகாதுங்க. விடமாட்டாங்க. கீழே செக் போஸ்ட்லேயும் விடமாட்டாங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் மேலே போகணும். மலையை தாண்டி அந்தெல்லாம் இறங்கணும். சுலாவா போங்க போ. யானைக்கு எது நிற்க போதோ. அந்தளவு பாருங்க எவ்வளோ வாழை. நல்ல கரண்ட் போகிறக்கு அந்தளவு போகிறக்கு டவர் போட்டு கொண்டு போயிருக்காங்க. ஏறின வேலை இங்கே வந்து தடம் போட்டு இந்த அளவுக்கு பண்ணி வைக்கிறதெல்லாம் நீரின வேலை. இன்னும் மேலே ஏறணும். இன்னும் மேலே ஏறுது. அப்படியே அப்பா யானை பூரா நிறைய ரத்தி போட்டு வச்சுருக்குது. அப்பா இல்லை மழை பெஞ்சிட்டதும் காட்டி இல்லை காஞ்சி போச்சுன்னா மழை பெய்யாதும் காட்டி. இல்லாட்டி இன்னும் பச்சை பசையாக இருக்குது. நல்லா இருக்குது பார்க்குறது. இல்லை மழை இல்லாதங்காட்டி ரொம்பவுமே வறண்டு போன மாதம். இன்னுமே மேலே ஏறணும் மாட்டேதுன்னா மேலே கொண்டு கரண்ட் லைன் கொண்டு போயிருக்காங்க பாருங்க. அப்படியே மழையவே கிராஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க.
ನೀರಿನ ವೇಳದಲ್ಲ ஒரே ஒரே குஞ்சு குருவி இல்லைன்னு அந்த ரோட்ல ஒரே ஒரு சாண நடமாட்டங்கிறதே கிடையாது. அந்தலையும் தடுக்காட்டிடுவாங்க. நாம் வந்த ரோடு அங்கே தெரியுதுண்ணா, தெரியுது பாருங்க. நாம் வந்த ரோடு நேரு சாமி இன்னமும் பூராமே மலங்கடாவே தான் தெரியுது. அன்னைக்கு ஒரு டைம் இதில் போயிருக்கோம்லண்ணா, அன்னைக்கு ஒரு டைம் இதில் போயிருக்கோம்ல, அன்னைக்கு ஒரு வேலைக்கு போனோம். அது இருக்கு 2-3 வருஷத்துக்கு மேலே இருக்கு. இதெல்லாம் ஒன்றும் தோட்டங்காடும் இல்லையா இருக்குண்ணா, அதனால ஒன்றும் போக போகிறதில்ல. மலையை தாண்டி இந்தலையே இறங்கிட்டோம். பக்கமாக வந்தாச்சு, இன்னமும் கீழே போகணும் மாட்டிருக்குது. வளைச்சி வளைச்சி போயிட்டே இருக்குது. பட்டி அப்பா சாமி அங்கே வாருன்னா எப்படி தான் போகுதுன்னா ரோடு. இது மீறின வேலை. தடம் போட்டதும் இல்லாமல் இந்த கரண்ட் கம்பம் நட்டியிருக்காங்க பாருங்க, அதுதான் மீறின வேலை. ஏப்பா ஹஸ்பண்டுன்னா ஹஸ்பண்டு தான், மீறின ஹஸ்பண்டு. வனவிலங்கு எதுவும் நம்ம கண்ணுக்கு தட்டுப்படல, அது வரைக்கும் சந்தோஷம். ஏதாச்சும் நின்றுட்டு இருந்துச்சுன்னா போச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு ஏதாவது வந்திருந்தா ஏதாச்சும் நின்று இருக்குமா என்னமோ. மணி 10 மணி ஆகி போச்சுங்க நான் வந்து சேர்றதுக்கு. இன்னும் போகுது, இன்னும் தட முடியல. எல்லாம் வேணா ஆனால் இருக்கும்னு எல்லாம் கீழே சமனான இடத்துக்கு வந்துட்டு பாருங்க. இவ்வளோதான் கிராஸ் பண்ணிட்டு பாருங்க. ஓ அந்த ஊர் இருக்குதுண்ணா, குண்டூர். போலீஸ்கார் ஒருத்தர் போகிறார். ஏப்பா அருமையான கிராமம். இதுக்கு முன்னாடி தான் இந்த ரோடே அந்தளவு போட்டுட்ருக்காங்க. குண்டூர் கிராமம் மலைக்கு நடுவே. ஊடுகள்லாம் இருக்குது, இல்லை குடியெல்லாம் இருக்கிறாங்க. அருமையான கிராமம். இதெல்லாம் நான் டூரிஸ்ட் வந்தாலும் பார்க்க முடியாத இடங்க. டூரே வந்தோம்னாலும் இதெல்லாம் பார்க்க முடியாது. இதே டூரிஸ்ட் அனுமதி இல்லைன்னு கீழே போர்டு வச்சு விட்டாங்க. மலங்காட்டு இருக்கிற கிராமம். ஊரே விவசாயம் பண்ணுறதுலாம் ஒன்றுமே இல்லை. ஆடு மாடு ஏதோ நிறுத்தம் மரத்து பாவம், வேறெல்லாம் ஒன்றுக்கு வழி இல்லை. சுற்றியுமே மலங்காடுனா என்ன பண்ணுறது. ஒன்றும் கண்ணுக்கத்த வரைக்கும் ஒன்றும் தோட்டம் தோற ஒன்றையுமே காணும். இன்னுமே மலங்காட்டுக்குள்ளேயே தான் போகுதுண்ணே. பாருங்க அங்கே கண்ணுக்கத்த வரைக்கும் அது அலங்காடே அது. ஆனால் சாமி இந்த வீடியோவோட தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் போடுறேங்க. இது ரொம்ப லென்த்தாக வீடியோ போகுது. அப்புறம் அந்தளவுக்கு நம்மளுக்கு எடிட் பண்ணுறதுக்கும் தெரியாது இல்லைங்க. அது ஃபோனும் ஹேங் ஆகுது. ரொம்ப சூப்பரான இடம். ஆனால் இந்த இடத்துலலாம் டூரிஸ்ட்டு வந்து பார்க்குறக்கும் விட மாட்டாங்க. பூராமே இல்லை ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்கிறாங்கள்ல, அந்த மாதிரி ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க இது. இதுக்குள்ளே தான் அத்திக்கடவு அவனாசி திட்டமெல்லாம் வந்தது இருக்குதுங்க. இந்த ஏரியாவுக்குள்ளே மட்டும் ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அவங்களாம் ஏதோ அந்த இதுக்குள்ளே மாடு மேய்ச்சி அப்படியே அவங்க வாழ்வாதாரத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் இன்னும் டீட்டெயிலாக எனக்கு வீடியோ எடுத்து போடணும்னு ஆசை. அப்புறம் இப்படியே ட்ராவல் ஆடணும்னா காட்ட முடிஞ்சது. எங்களுக்கு வந்து இப்படி ஊரெல்லாம் சுற்றக்கூடிய தொழிலாக இருந்தாலும் இதையெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புங்க. இதையெல்லாம் வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக வந்து பார்க்குறது ரொம்ப சிரமம். நம்ம இந்த மாதிரி அடிக்கடி நிறையா ஃபாரஸ்ட்குள்ளேயும் ட்ராவல் பண்ணுவோங்க, டவுனுக்குள்ளேயும் ட்ராவல் பண்ணுவோம். எங்கேயோ போர்வெல் இருக்கிற பக்கம் நம்மளை வேலைக்கு கூப்பிட்டாங்கன்னா அப்புறம் போகும்போது இதைகளெல்லாம் பார்த்துக்க முடியும். இந்த ஏரியாவில் கொஞ்சம் மழை தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பசுமை கம்மியாக இருக்குதுங்க. ஆனால் பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டம். ஏன்னா அது ரோடும் அந்த மாதிரி தனிமையான ரோடு.
போக்குவரத்து இல்லாமல் இருக்குது. அந்த ஃபாரஸ்ட்டுக்கெல்லாம் பார்க்குறக்கே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சுங்க. இதை இன்னும் அடுத்த வீடியோக்குள்ளே இன்னுமே இப்போ நல்லா காட்ட முடியும். ஏன்னா இன்னுமே போகக்கூடிய இடமெல்லாம் அந்த மாதிரி இருக்குது. நன்றி, வணக்கம்.